வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு பாம்பும் இயற்கையும் இந்த டாபிக் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன் நான். இப்போ இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய இடங்கள்ல இருந்து பாம்புகள் வெளியே வர ஆரம்பிக்கும். மழை காலங்களில் பாம்புகள்லாம் வலைகளில் தங்கி இருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவெல்லாம் பாம்புகள்லாம் வெளியே தங்களுடைய மூமெண்ட்ஸ் நிறைய காட்டும். இந்த பாம்பும் இயற்கையும் இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. அதனால அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறேன். பாம்பும் இயற்கையும், இயற்கையின் சமநிலையை பேணுவதில் பாம்பு மிகப்பெரிய செயலாற்றுகிறது. என்னன்னா ஈகோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையின் சமநிலையை பேணுவதில் பாம்பு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கரையான்கள், எலிகள், பூச்சிகள் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி, அவற்றையெல்லாம் பாம்பு சாப்பிடும், அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி நம்முடைய சுற்றுச்சூழலை சுகாதாரமாக பேணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயற்கை ஊக்கி தான் பாம்பு. ஆனா இதெல்லாம் நாம பெரும்பாலும் மறந்துடுறோம், தெரிஞ்சுக்கிறது இல்லை. பெரும்பாலும் பாம்புகள் வயல்வெளிகளில் தான் இருக்கும். ஏன் வயல்வெளிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா, பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய எலிகளையும் கரையான்களையும் பூச்சிகளையும் அந்த பாம்புகள் உண்டு பயிர்களை காப்பாற்றும். எனவே பாம்புகள் ஒரு வகையில விவசாயிகளுக்கு நண்பன் தான் பாம்பு. இந்த பாம்புகள் நம்முடைய சுற்றுச்சூழலில் ஒரு அங்கமாக இருந்து அவற்றால் எவ்வளவு சுற்றுச்சூழலுக்கு சுகாதாரம் சேர்க்க முடியுமோ அந்த பணியை செய்து கொண்டே இருக்கின்றன. பாம்பு இந்த கரையான் புற்றுல தான் கரையானெல்லாம் சாப்பிட்டுட்டு அது உள்ள போய் ஒளிஞ்சுக்கும், அது உள்ள போய் குடியிருக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அது உள்ள போய் செட்டில் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது உள்ள போய் இருந்துகிட்டு குறிப்பாக தன்னுடைய இணையை தேடுவதற்காக அந்த புற்றுக்குள்ளிருந்து ஒரு விதமான வாசனையை அது வெளியே தள்ளும். அந்த வாசனையை கண்டு இணை பாம்புகள் அங்கு சென்று இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். இதை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, பாம்பு உள்ள இருந்து சவுண்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு பாம்புக்கு பாலையும் முட்டையும் உடச்சி அது உள்ள ஊத்திடுவோம். ஆக்சுவலா அந்த பாம்பு வெளியிடக்கூடிய வாசனையை இந்த பாலும் முட்டையும் குறைத்து விடும். இதை எதுக்கு, இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணும்போது தான் யோசிச்சோம். அது தெரிய வந்துச்சு. என்னன்னா, இந்த பாம்புகள் இணை பாம்புகளை அணுகி நிறைய இனப்பெருக்க செய்து நிறைய பாம்புகள் ஆயிடுச்சுனாலும் நமக்கு ஆபத்து. அளவோடு இருக்கும் பொழுது அந்த வயல்வெளிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும். நிறைய பாம்புகள் ஆயிடுச்சுன்னா ஊருக்கே ஆபத்து. அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, விவசாய மக்கள் இந்த பாம்புகள் இருக்கக்கூடிய அந்த கரையான் புற்றுகள் இடத்துல பாலை ஊத்திட்டு போயிடுவாங்க போற போக்குல. ஏன்னா அந்த பாம்பினுடைய ஸ்மெல்லு, அது வெளியே தள்ளக்கூடிய அந்த வாசனை வாடையை இந்த பாலினுடைய வாடை குறைச்சிடும். அப்போ அது தேடி வரக்கூடிய பாம்புகளுடைய எண்ணிக்கை குறையும், இனப்பெருக்கம் குறையுன்றதுனால பாலை ஊத்திட்டு போயிடுவாங்க. ஆனா பாம்பு பாலை குடிக்கிறதே இல்லை. பாலை சாதாரணமா அதை இருக்கிற அந்த புற்றை சுட்டிட்டு ஊத்திட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கும் இந்த ஸ்மெல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால தேடி வரக்கூடிய பாம்புகள் எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இது நாளடைவில் என்ன ஆகி போச்சு, ஒரு மூட நம்பிக்கையாகி பாம்புகளுடைய புற்றுல பாலை ஊத்தி நம்ம ஏதோ வழிபாடு நடத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இதுதான் அதனுடைய உண்மை. பாம்பு இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையான சூழ்நிலையில சுத்தமான காற்று இருக்கக்கூடிய இடத்துல தான் பாம்புகள் அதிகமா இருக்கும். அதனால பாம்புகளை இப்போ தற்காலிகமா நிறைய தற்சமயத்துல நிறைய விழிப்புணர்வு இருந்ததுனால பாம்பை யாரும் அடித்து கொள்வதில்லை. பாம்புகள் இருந்தால் அவற்றை பிடித்து வனத்துறையிடமோ அல்லது தீயணைப்பு துறையிடமோ ஒப்படைத்து விடுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, பாம்பு இருக்கிற இடம் சுத்தமான காற்று இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும். நிறைய ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல தான் பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் காடுகள்ல நிறைய பாம்புகள் இருக்கும். நம்முடைய வீடுகள் அல்லது தோட்டங்கள்ல பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடம் நிறைய தூய்மையான காற்று இருக்கக்கூடிய இடமாக நாம் கண்டுகொள்ளலாம். இந்த உண்மை தெரியாமல் நாம் எல்லாம் பாம்பை இது வரைக்கும் எதிரியாக நினைத்து அடித்து துன்புறுத்தி அவற்றை அதிகபட்சமாக கொன்று கூட போட்டிருக்கிறோம். ஆனால் இனிமேல் இந்த தவறான நம்பிக்கையிலிருந்து விடுபடுவோம். குறிப்பாக இந்த பாம்புகளுக்கு பால் ஊற்றுவது என்பது
பாம்புகளுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான். அந்த பாம்பினுடைய வாடை, அந்த அவை வெளியிடும் அந்த வாசனையிலிருந்து மற்ற பாம்புகளை ஈடுபடாமல் செய்வதற்காக தான் பாலை ஊற்றி அந்த வாசனையை கட்டுப்படுத்துகிறோம். இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். பாம்புகள் நம்முடைய இயற்கைக்கு மிக பாதுகாப்பான ஒரு பிராணி, உயிரினம், இயற்கையை பாதுகாக்கின்ற உயிரினம் என்பதை உணர்ந்து பாம்புகளோடு நம்முடைய இயற்கை வாழ்வை தொடர்வோம். வாழ்க மகிழ்வுடன். நம்முடைய உடல் குளிர்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல உணவுப் பொருள் மாங்காய். பச்சை மாங்காயில கொஞ்சம் சாப்பிடும்போது கூட நம்முடைய கோடை வெப்பத்தை தனித்துக்கொள்ள. பொதுவாக மாங்காய் சாப்பிட்டா சூடுன்னுவாங்க இல்லையா? ஆனால் மாங்காய் குளிர்ச்சி தான். மாம்பழம் தான் சூடு. மாங்காயை பச்சை மாங்காயை சாப்பிடும்போது நம்முடைய உடல் வெப்பம் தணிந்து, அதனால தான் மோர் தயிர் சாதம் சாப்பிடும்போது மாங்காயை சேர்த்து சாப்பிடுவாங்க. இன்னும் நல்லா குளிர்விக்கக்கூடிய நிலையில அந்த மாங்காய் நமக்கு பயன்படும். எனவே மாங்காய் உண்டு நம்முடைய உடல் கோடை வெப்பத்திலிருந்து குளிர்வித்துக் கொள்ள முற்படுவோம். வாழ்க மகிழ்வுடன்.